நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இதுவரை 3 பேர் மூளையை உண்ணும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டு பலியாகியுள்ளார்கள். இந்த மூளையை உண்ணும் அமீபா ஏன் ஆபத்தானது, இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் அண்டை மாநிலமான கேரளாவில் சிறுவன் ஒருவன் மூளையை உண்ணும் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டு பலியாகியுள்ளான். கேரளாவில் கடந்த 2 மாதங்களில் இந்த அமீபாவால் ஏற்படும் 3வது உயிரிழப்பு இதுவாகும். இந்த மூளையை உண்ணும் அமீபாவை ஆங்கிலத்தில் நக்லரியா ஃபவுல்ரி என்று அழைப்பார்கள். இது ஏரிகள் மற்றும் ஆறுகள் போன்ற நன்னீர் சூழலில்தான் செழித்து வளருமாம். குறிப்பாக இந்தியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வளரும் செல் உயிரினமாகும். மேலும் அசுத்தமான நீர்களில் இவை அதிகமாகவும் வேகமாகவும் வளருமாம். அப்படிப்பட்ட அசுத்தமான நீரில் நீச்சல் அல்லது டைவிங் செய்யும் போது அந்த அசுத்தமான நீர் மூக்கு வழியாக உடலுக்குள் நுழையும் போது அது மனிதர்களை தாக்குகிறது. அப்படி மூக்கு வழியாக இந்த அமீபா நேரடியாக நம் மூளையை சென்று தாக்கக்கூடியவை. அப்போது BAM எனப்படும் பிரைமரி அமீபிக் மெனிங்கோஎன்செபாலிட்டிஸ் எனப்படும் அரிதான ஆனால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துமாம். இது நம் மூளை திசுக்களை அழித்து கடுமையான வீக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த அமீபா நம்முடைய உடலுக்குள் நுழைந்த சில நாட்களில் அறிகுறிகள் தென்பட தொடங்கும். தலைவலி, காய்ச்சல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை முதற்கட்ட அறிகுறிகளாகும். மேலும் இந்த பாதிப்பு தீவிரமாகும் போது வலி மற்றும் இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்தும் ஹலோசினேஷன், கோமா உள்ளிட்ட கடுமையான நரம்பியல் பிரச்சனைகளை ஏற்படுத்துமாம். ஒருவேளை இந்த அமீபா பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளி உயிர் பிழைப்பது கடினமாகும். இந்த பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகளில் 97% பேர் பலியாகியுள்ளார்கள். இதன் காரணமாகவே இது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இது மிக மிக அரிதாகவே பரவும் என்பதால் நாம் பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அசுத்தமான நன்னீரில் குளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், மேலும் நீச்சல் குளங்கள் உள்ளிட்டவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும், அசுத்தமான நன்னீர் பகுதிகளை அரசும் சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுத்தால் இந்த அமீபா உருவாவது தடுக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். நீங்கள் அங்கே நீந்து செல்லும் போதுதான் அமீபா உங்கள் உடலுக்குள் நுழைகிறது என்றும் கூறுகிறார்கள். அதே போல நீர் சார்ந்த விளையாட்டுகளுக்கு செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும், நீச்சல் குளங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இந்த அடிப்படையான விஷயங்களை மேற்கொண்டாலே இந்த அமீபா பாதிப்பிலிருந்து நாம் எளிதாக பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.